பெரம்பலூர் அருகே காவலர் கண்முன்னே இளைஞர் கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம். தற்போது இந்த சம்பவத்தின் மீது காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? தற்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள்? நிச்சயமா பெரம்பலூர் அருகே உள்ள கைக்குளத்தூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் மணிகண்டன், தேவேந்தர். ரெண்டு பேருமே நண்பர்கள், ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு நேற்று பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரெண்டு பேருமே ஒன்னாவே மருந்துதான், அதாவது மதுபானம் இருந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப யதார்த்தமா அவங்களுக்குள்ள வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாயிருக்கு. இதை தேவேந்தர் என்ன பண்ணிருக்காரு, இங்க கைக்களத்தில் உள்ள காவல் நிலையுடைய ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மணிகண்டன் இந்த பிரச்சனை பண்றாரு வாங்க அப்படின்னப்ப ஸ்ரீதர் என்ன பண்றாப்புல தேவேந்திரனை கூட்டிட்டு மணிகண்ட சமரசம் பேசுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அதாவது காவல் நிலையத்துக்கு அழைக்காம மணிகண்ட தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போதுதான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்து மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தேவேந்திரன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து மணிகண்டன் கழுத்து அறுத்துறாரு. இது சற்றுமே எதிர்பார்க்காத ஆய்வாளர் திடீர்னு மணிகண்டனை தேவேந்திரனை பிடிச்சிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. மணிகண்டன் ரத்த எடுத்து சம்பவ இடத்துலயே ரத்த வெள்ளத்தை இறந்துடுறாரு. இந்த சம்பவம் கேள்விப்பட்ட ஊர் மக்கள், உறவினர்கள் எல்லாமே உடனடியா காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிடும் போது காவல் நிலையத்துல கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிடுறாங்க. அந்த காட்சி நம்ம பார்த்திருப்போம். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரமா அந்த காவல் நிலையம் முற்றுகை தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படல. பொதுமக்கள் கோரிக்கை என்னன்னா, ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் போது எப்படி தனிப்பட்ட முறையில ஒருத்தரை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. உடனடியா காவலர் மீதோ அந்த கொலையாளியான தேவேந்திரன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி அருண்.